மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று பினாங்கில் நடைபெற்ற ஆசியான் தொழிலாளர் ஆய்வு மாநாட்டில் பேசும்போது, தொழிலாளர் தங்குமிடங்களுக்கான அனைத்துலக தரங்களை கடைபிடிப்பதில் மலேசியாவின் உறுதியை மீண்டும் வலியுறுத்தினார். கண்ணியமான மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை என்றும் அது சலுகை அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். இதை உறுதிப்படுத்த அரசாங்கம் தற்போது அனைத்து துறைகளையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்ட சட்டங்களை கடுமையாக அமல்படுத்தி வருகிறது. மோசமான ESG இணக்கம் காரணமாக மலேசிய நிறுவனங்கள் முன்னர் ஒப்பந்தங்களை இழந்ததை சுட்டிக்காட்டிய அமைச்சர், தொழில்துறையினர் தரமான தங்குமிடத்தை ஒரு நீண்டகால முதலீடாகவும் உலகளாவிய முதலீட்டாளர்களை கவருவதற்கான இன்றியமையாத காரணியாகவும் பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் வெளிப்படை தன்மைக்கு அழைப்பு விடுத்த அவர், மேம்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தங்குமிடமும் மலேசியாவின் மதிப்புகளை பிரதிபலிக்கிறது என்று கூறினார். மேலும் அனைத்து தொழிலாளர்களின் நலனுக்காக தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் மற்றும் வலுவான ஆய்வு அமைப்புகளை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.